ஸோ ஒரு முள்ளுக்காடில் இருக்கவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேன் இல்லை, சரியான மழை விடக்கூடிய அந்த நேரங்களில் தான் தேன் எடுத்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் இப்போ வெயில் வந்திருக்கு, காலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் கொம்பு தேன் எதனா ஒன்றாச்சும் மாட்டோன்னு பார்க்குறோம், மாட்டலை. பொண்டு தேனாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. தேன் கூடு இருக்குது, ஆனால் இப்போ தான் வச்சிருக்கு. ஒரு 3 மாதம் ஆகும் போல். ஸோ அநேகமாக இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஃபில் பண்ண முடியும்னு தெரியல, பார்ப்போம். அவங்க வேறு சைடு போயிருக்காங்க, நானும் இன்னொரு பையனும் இங்கே தேடிட்டுருக்கோம். அவங்க வேறு சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோனில் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம். தேன் கிடைக்கல, கிடைச்ச வரைக்கும் ஆர்டர் வைஸ் யாரெல்லாம் முன்னாடி ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஊற்றி அனுப்புகிறேன். மீதி இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். தேன் வருது, பொண்டு தேன் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே தயவுசெய்து நல்ல செய்தி சொல்லுங்கள், நிறைய தேன் எடுத்தீங்களா இல்லையா? பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குண்ணா. ஏண்ணா என்ன கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த மழை டயத்தில் வந்து தேன் வந்து இறங்கி ஏன் கையில் வச்சு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது, கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா தேன் வந்து அதிகமாக ஒரு 20-30 கூடு வச்சிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா சின்ன ஒரு கை சைஸ் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரொம்பவும் நம்ம அதை போட்டு சுரண்ட முடியாதுண்ணே. அதனால் நம்ம அது கழிச்சு விட்டோம்னா அது போயிடுச்சுன்னு வைங்களேன், திரும்பி அதே இடத்துல நம்ம எடுக்க முடியாது. இப்போ பார்த்தோம்னா அந்த பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்து கொண்டு வந்தேன். இப்போ என்ன இந்த வாட்டி கொஞ்சம் டார்க்காக கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஆனால் தேன் நல்லா இருக்குண்ணே. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த சைடு மலை சைடு எடுத்தது பார்த்தீங்களா? ஆமாம்மா, தேன் சூப்பராக இருக்கும். அது என்னமோ ஏதோ ஒரு உளுந்தோ நம்ம சொன்னீங்களே, அது என்ன? உளுந்து, எள்ளு, முக்காசோளம் இடத்த போய் நாட்டு கம்மம்பில் போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து அதான் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தேன் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். தோர்ப்பு இருக்குண்ணா, தோர்ப்பு புளிப்பு இருக்குது. ஓகே புளிப்பு இருக்குது, நல்லா இருக்குது. கலர் நல்லா ப்ரௌனாக இருக்கும் போல இன்னைக்கு கிடச்சது. தேன் வடிகட்டும் போது உங்களை காட்டுறேன் அந்த தேன் எப்படி இருக்கு பாருங்கள். சரி வாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் கிடச்சிருக்கா, எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியலையே. வாங்க நம்ம வடிகட்டி தான் பார்க்கணும். ப்ரோ நான் ஆர்டர் பண்ணி 1 மாதம் ஆகுது, என்னோட தேன் இன்னும் வரல. ப்ரோ நான் ஆர்டர் பண்ணி 2 மாதம் ஆகுது, என்னோட தேன் இன்னும் வரல. இன்னும் என்னோட தேனுக்காக நான் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன்னு சொன்னால் அக்டோபர் எண்டுக்குள்ளே எடுத்துறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எதிர்பாராத விதமாக நாம் தேன் எடுக்கக்கூடிய மாவட்டங்களில் நல்ல மழை, அதனால் வந்து நம்மளால் அக்டோபர் எண்டுக்குள்ளே எடுத்து கொடுக்க முடியல. நவம்பர் எண்டுக்குள்ளே எடுத்து கொடுக்குறோன்னு டைம் வாங்கியிருந்தோம், நவம்பர் எண்டுக்குள்ளேயுமே முடியல. ஏன்னா சொன்னால் அந்த புயல் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி நவம்பர் எண்டு வரைக்குமே மழை புடின்னு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரியான மழை நேரங்களில் தேனீக்களுக்கு அது சேகரித்து வச்சுருக்கக்கூடிய தேன் தாங்க உணவு. அதனால் நம்ம போய் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. ரொம்ப தேடி நல்லா கூட்டில் தேன் இருக்கக்கூடிய கூடுகள்லேருந்து மட்டும்தான் தேன் எடுக்கிறோம். சும்மா ஒரு கூடு கழிச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ 1 கிலோலாம் கிடச்சுன்னா எடுக்கிறது இல்லை. மினிமம் ஒரு 2 கிலோ 3 கிலோ கிடச்சா மட்டும்தான் எடுக்கிறோம். அது ஒரு தட்டு ஒரு கூடு எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கலைக்கிறதில்ல. போன டே 1 நடந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் நீங்கள். சரி, டே 1 ஒரு 7 பேருக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ டே 2 10 பேர்கிட்ட எடுத்திருக்கோம். ஃபில் பண்ணும்போது அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. டே 1 எடுத்த அதே சரௌண்டிங்கில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் டே 2லையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டே 1 எடுத்த வீடியோஸை பார்த்துட்டு பிடிஞ்சி ஊற்றுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த தேன் ரொம்ப ரன்னியாக இருக்குது, அது வந்து சுகர் சிரப்பு, அதை வந்து தண்ணி கலந்து வந்து தேனைன்னு சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு தேனுடைய நிறம், அதனுடைய சுவை, அதனுடைய கெட்டித்தன்மை, இது எல்லாமே அந்த தேன் எந்த இடத்துல கூடு கட்டியிருக்கு, அந்த இடத்த சுற்றி உள்ள நீர்நிலைகள் என்ன, இயற்கை வளங்கள் என்ன, ஒரு தேனி பூச்சி தன்னுடைய கூட்டுக்கும் தேன் சேகரிக்கக்கூடிய நெக்டாருக்கும் உள்ள தூரம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து மாறுங்க. இதை பற்றிலாம் நம்ம அறிவியல் பூர்வமான விளக்கங்களோட பல வீடியோஸ் போட்டுட்டோம். ஆனால் திரும்ப சில ஹேட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம் பதில் சொல்கிறதில்ல. பட் ஆனால் வீடியோவை பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸை படிக்கக்கூடிய காமன் ஆடியன்ஸுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். டே 1 7 பேருக்கு எடுத்தோம் இல்லையா, அதே ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் டே 2 எடுத்திருக்கோம். ஆனால் அந்த தேனுக்கும் இந்த தேனுக்கும் பாருங்கள், பிடியும் போது நீங்கள் பார்ப்பீங்க அந்த கெட்டித்தன்மையிலேயே அந்த விஸ்காசிட்டிலேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேட்சில் எடுக்கிற பொண்டு தேன் எல்லாமே மிக்சடு நெக்டார் தாங்க. ஒரு 4 விதமான பயிர், அதில் எள்ளுப்பூனுடைய சுவை தான் டாமினண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பு, மக்காச்சோளம், அதுக்கப்புறமா கத்திரிக்காயெல்லாம் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய நெக்டார்ஸுமே மிக்சடாக கிடச்சிருக்கும். பொதுவாக எள்ளு, கம்பு இந்த மாதிரியான மில்லட்ஸ் வகையான பயிர்கள்லேருந்து வரக்கூடிய நெக்டார்லேருந்து கிடைக்கக்கூடிய தேன்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் நல்ல ஒரு சஜஷன் அது. இப்போ பொந்து தேன் வந்து இந்த பயிர் வகைகளில் நம்ம எடுத்திருக்கோமா, ஆனால் இதே பயிர் வகைகளில் இதே நெக்டாரில் கிடைச்சா மலை தேனும் நம்மள்ட்ட இருக்குது. அது ஸ்பெஷல் கேட்டகரியில் போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க அதுவுமே வாங்கி ட்ரை பண்ணலாம். பொதுவாக பொந்து தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேன் கூடில் சூரிய ஒளியே படாது, நல்லா உள்ளே கட்டியிருக்கும், பயங்கரமாக ஃபெர்மெண்ட்டாக இருக்கும்.
டைஜஷன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க பொந்து தேன். உங்களுக்கு சலைவா செக்ரேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த வாட்டி மில்லட்ஸ் வகைகளினுடைய நெக்டார் கிடச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு தேன் தான் கிடச்சிருக்கு. உங்களுடைய காத்திருப்புக்கு பலனாக நல்ல தரமான ஒரு தேன் தாங்க கிடச்சிருக்கு. பொந்து தேன் வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அதுவுமே வாங்கிக்கலாம். இதே போல் விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்லேயும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா அடுத்த ஹண்ட்டு ஏப்ரலில் தான் போட்டிருக்கோம். அதுவுமே உங்களால் ஸ்பெசிஃபிக்காக பொந்து தேன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் நாங்கள் போகும்போது என்ன தேன் கிடைக்குதோ, கொம்பு தேனா பொந்து தேனா மலை தேனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அங்கே போகும்போது அந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டினுடைய கேட்டகரிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேட் வைஸ் என்னென்ன ஹண்ட்டு என்னென்ன டேட்டை நம்ம எடுக்க போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அதில் போய் உங்களுக்கு கன்வீனியன்ஸான டேட்டை புக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு காஞ்ச வேப்ப மரத்தில் எடுத்தோம் இல்லையா, அதில் வெறும் தேன் இருக்க பகுதியை மட்டும் தான் எடுத்தோம். புழுராட்டை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இருக்க இந்த மரத்துல இருந்து புழுராட்டு எல்லாமே சேர்த்து எடுக்கிறோமே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு சாலை ஓரத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கூடு ஒரு அச்சுறுத்தலாகவும் தொந்தரவாகவும் இருக்கிறதுனால மொத்தமாக கலைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மொத்தமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த புழுராட்டை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏற்கனவே எடுத்த அந்த காஞ்ச மரம் இருக்கு இல்லையா குளத்து பக்கத்தில், அங்கே கொண்டு போய் வச்சிருவோம். அது மறுபடியும் மீள் உருவாக்கமாகி அது அங்கே கூடு கட்ட ஆரம்பிச்சிரும். ஆனால் பார்த்தோம்னா ஒரு காஞ்ச மரத்தில் வேப்ப மரம் அது ரொம்ப நாள் காஞ்சிருந்துச்சு. அதுலேருந்து எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். அது ஒரு ரெண்டு ஸ்டார்ட்டு 3 ஸ்டார்ட் எடுத்தேன். அது அண்ணன் எடுக்கிற மாதிரி நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் என்னென்னா ஒரு 4 மரத்தில் எடுத்தேன். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா நம்ம தான் எடுக்கணும், நம்ம தான் வீடியோ பண்ணணும். அந்த மாதிரி பண்ண முடியல. ஒரு 2 பேர் 3 பேர்னால் பிரச்சனை கிடையாது, அது எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நான் ஒருத்தன் தான் எடுக்கணும், நான் ஒருத்தன் தான் வீடியோ பண்ணணும். அதனால் கையில் வச்சு மரத்தில் நிற்க முடியாது, கை வலுவும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, நேற்று சரியான மழை, நெனைஞ்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி பாருங்கள். தேன் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தேன் எப்படி இருக்குன்னா அண்ணனுக்கே தெரியும். நம்ம கொம்பு தேன், கொசு தேன், அடுக்கு தேன். நம்ம தேன் நம்ம எடுத்து கொடுக்குற தேன் அண்ணன் பாட்டி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. தேன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேச்சுரல் சேல்கிட்ட வாங்கி பாருங்கள். அந்த தேனை நம்ம கொடுக்குற தேனை விரும்பிட்டு நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணனும் வராங்க, கஸ்டமரும் அவங்களுக்கு விடவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தொல்லையே பண்ணுறாங்க. தொல்லை இல்லை, நல்லது தான். நீங்கள் வாங்குறது நல்லது தான். ஆனால் ஒரு 1.5 மாதம் ஆகுமாண்ணே மறுபடியும் கிடைக்கிறதுக்கு. அந்த தை முடிஞ்சு தான் வரணும். தை முடிஞ்சு வாங்க. இதோட சப்போஸ் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி விடலாம். நீங்கள் அப்படி வாங்க. நேச்சுரல் ஷேடோ அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் வாங்கி பாருங்கள். தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூண்ணா. நல்லா மனமாக இருக்கேனே. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் இங்கே கூட்டிலேருந்து எடுத்து ஒரு 5-6 மணி நேரத்தில் இப்போ புரிஞ்சிட்ருக்கோம். அதனால் எனக்கு இந்த மனம் அந்த இதுவெல்லாம் என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ரானஸ் ஒன்றும் போகாது. ஆனால் பாட்டில் அடைச்சி உங்கள் கைக்கு வரும்போது அதில் ஸ்லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கும், கொஞ்சம் டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வீடியோவில் சொல்கிறது எனக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை இங்கேயே பாட்டிலில் போட்டு அடைச்சி கொண்டு உங்கள் கையில் சேர்க்குறோம். ஸோ ஸ்லைட்டாக வேரியேஷன் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், எனக்கு நல்ல மனமாக இருக்குது. தேன் பயங்கர வாசனையாக இருக்குது. பாருங்கள் மகரந்தம் பாருங்கள், பா ஃபுல்லாக போலந்தான். நாளைக்கு வருவானா பாண்டி?
இந்த சிறுத்தை எடுக்கிறோம். இல்லை சண்டை போட்டான் நீங்கள்? சரி அதெல்லாம் வந்துடும். அது சண்டை இல்லைண்ணா, அது ஈச்சு பயங்கரமாக கொத்துது அவனுக்கு. அவன் ஆக்சுவலாக கொம்பு தேன் தானே அவன் கரெக்டாக இருப்பான். இது பொண்டு தேன்லாம் அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அதுக்கெல்லாம் கரெக்டாக எடுக்கான். ஒரு மூஞ்சி முறையில் கொத்துச்சு. என்னென்ன ரெட் கலரில் இருக்குது? போலன் மரத்தூள். மரத்தூளா? ஓகே. போலன் இல்லையா அது? மரத்தூள தூணு. ஓகே ஓகே. அந்த மர சக்கையா? சக்கை. ஓகே ஓகே. அது நானும் அது பார்க்காம எடுத்து புளிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஏதோ ரெட் கலர் போலன் தான் நினச்சேன். நான் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் வந்தேன். 30 கிலோமீட்டர் வரும்போது டப்புனு மழை, சரியான மழை பிடிச்சிட்டு, சரி இதுக்கு மேலே பார்த்தேன், சரி இப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கவரை வாங்கின, ஒரு பெரிய கவர் வாங்கி மேலே போட்டு மூடி கயிறை வச்சு கெட்டி ஒரு தண்ணி போக முடியாமல் ஆக்கிட்டேன். இப்படி தான் இறங்குது. அதுக்கு தான் சொன்னேன். சுற்றுங்க அப்படியே சுற்றுங்க, ஒரு கையில் பிடிச்சி சுற்றுங்க. நான் அதெல்லாம் பிடிச்சி சுற்றிடுவேன். வாலியை மட்டும் இவன் மட்டும் பிடிக்கும். வாலியில் வந்து அதான் நான் முந்தானத்தை எடுத்தது நல்லா தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க சோழன் சைடு பக்கம் பார்த்தீங்களா, அது ஊர் பக்கத்தில். இது வந்து உள்ள எடுத்ததா? இப்படியே உட்காந்து 2 நாள் வரைக்கும் உட்காருவோம். எல்லாம் இருங்க வரேன். நீங்களும் உட்காந்துக்கோங்க, நான் உட்காந்துக்கோங்க. அதை கொடுங்க. ம் இந்த தென் பரவாயில்ல, சூப்பர். சுற்றுங்கண்ணா அப்படியே. இல்லை மகரந்த உடைக்கணும். மகரந்த உடைக்கணும். உடைச்சி அது கூழ் மாதிரி ஆக்கணும். கூழ் மாதிரி ஆக்கிட்டு அது மகரந்த எடுத்தோம்னா இதோட டார்க்காக இருக்கும். ஓ, அது தேன் மாதிரி இருக்குது. அது மகரந்தம் தான் அதிகமாக இருக்கும். என் கூட வரைக்கும் வருவாங்களே பசங்க, சரியாக பிடிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இது உடைக்கணும். என்ன ஒரு 5 நிமிஷம் கை வலிக்கும், அது மட்டும் பார்த்து வரணும். அவனும் ஒரே சுற்றிட்டானுங்க எல்லாத்தையும். ஆனால் அதுலேயும் இறங்கிடுது ஓரளவுக்கு. அவ்வளோத்துக்கு இறங்க நான் பார்த்துருக்கேன். நான் வீடியோ பண்ணும்போது நான் பார்க்கணும். அந்த பாருங்க பா, இப்படி இறங்கணும். தேன் பார்க்குறதுக்கே கை அந்த பக்கம் நிலா பார்த்தோம்னா நிலா தெரியக்கூடாது, அந்த மாதிரி காட்டணும். இந்த பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்குது. நீங்கள் பாட்டில் இல்லை திக்காமல் இருக்குது பார்த்தீங்களா? ஒரே நாள்லேயே ஒரே ஏரியாவில் உள்ளே எடுத்ததுக்கு ஒரு வேரியேஷன், வெளியே எடுத்ததுக்கு ஒரு வேரியேஷன் தெரியுது பாருங்க. இப்போ பாருங்க ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க. கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா? இந்த சைடும் பிடிக்கணுமா?
ஊற்று 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 அப்புறம் தம்பி வந்து நம்ம தேன் எடுத்து கொடுக்குறவருடைய பையன். என்னடா சின்ன பையனை வேலை வாங்குறான்னு நினைக்காதீங்க, வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்துட்டான். அப்புறம் ஏதோ சின்ன பையனை வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அவனுக்கு இந்த கேமரா வீடியோவில் வரணுன்றது ரொம்ப இதுவாக இருக்குது போல், அதனால் வரேன்னு அடம் பிடிச்சி வந்துட்டாப்புல. ஸோ சிஸ்டர் ஷீபா பிரேம் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 கிலோ கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 kg சிஸ்டர் உங்களுக்கு. நல்லா எல்லோ கலரில் இருக்குண்ணே. ஒரே நாள்லேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, முந்தானத்தை எடுத்ததுக்கும் இன்றைக்கி எடுத்ததுக்கும். ஸோ சிஸ்டர் ஷீபா பிரேம் ஃபஸ்ட்டு 1 kg உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் 1 kg நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். பிரதர் ஆசிக் அலி சீர்காழிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. பரோ ஹனி ஆர் கொம்பு ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ பொந்து தேன் தான் கிடச்சிருக்கு. எடுத்த ஷார்ட்ஸ் புளிஞ்ச ஷார்ட்ஸ் எல்லாமே காட்டிட்டேன். சீசன் இல்லை, ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஆனால் உங்களுடைய கால தாமதத்திற்கு ஏற்றால் போல் நல்லா தரமான தேன் தான் கிடச்சிருக்கு. ஸோ பிரதர் ஆசிக் அலி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஆரிஜினில் எடுத்த போன சீசனில் எடுத்த கொம்பு தேன் நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க அதுவுமே வாங்கிக்கலாம். சிஸ்டர் ஆஷிதா பிரதீப் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 கிலோ கொம்பு தேன் இல்லைனா பொண்டு தேன் கேட்டிருந்தீங்க. ஸோ பொந்து தேன் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தான் ஊற்ற போகிறேன். தேன் நல்லா எல்லோ டெக்ஸ்சரில் இருக்குது. Day 1 வீடியோ பாருங்கள். அதே ஏரியாவில் கொஞ்சம் உள்ளே போய் இது எடுத்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டொமஸ்டிக்காக கிராமப்புறங்களில் எடுத்தது. அந்த தேனுக்கும் இந்த தேனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன். இது அவ்வளோ திக்காக இருக்குது, அது அவ்வளோ ரன்னியாக இருக்குது. ஸோ சிஸ்டர் ஆஷிதா பிரதீப் சென்னை உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த தேன் கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வின்டர் சீசன். கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதை எப்படி டீக்ரிஸ்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிரதர் கோபி எஸ் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 kg கொம்பு தேன் இல்லைனா பொண்டு தேன் எடுத்து தரோன்னு சொல்லியிருந்தோம். பொந்து தேன் தான் கிடச்சிருக்கு. கொம்பு தேன் சீசன் இல்லை. ஆக்சுவலாக பொந்து தேனுமே சீசன் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மழைன்றதுனால கூட்டில் இருக்க தேனீக்கள் வந்து தேனை சாப்பிட்றோம். அதனால் நம்ம வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவும் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுக்கவும் முடியாது, அது இயற்கைக்கு அகைன்ஸ்ட் ஆகிரும். அதனால் கிடைச்ச வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் யாருக்கெல்லாம் விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு ஆர்டர் பண்ணவங்களுக்கு தேன் வரலையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா தரமான தேனாகவே எடுத்து கொடுத்துருவோம். நேற்றுலாம் நல்ல மழை, இப்போ தான் வெயில் அடிக்குது, என்னன்னு தெரியல. ஸோ பிரதர் கோபி எஸ் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரதர் அபு ஹனீஃபா தோரணக்கல் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 2 கிலோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு 2 கிலோவுமே பொண்டு தேன் தான் எடுத்துறோம். ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். என்ன நெக்டர், எந்த லொக்கேஷன் எடுத்தது, பிழிஞ்சது எல்லாமே காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். தேனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊற்றுங்க தம்பி. இரா நீ அங்கே பிடிச்சிக்கோ. அங்கே பிடிச்சிக்கோ, மேலே பிடிச்சிக்கோ. தம்பி ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல. அவ்வளோதான், சூப்பர். அடுத்த வாட்டி மூஞ்சிலெலாம் போட்டு சும்மா விளையாட்டு. ஆனால் ஊற்றிட்டா. ஃபஸ்ட்டு 1 kg ஃபில் பண்ணுற மாதிரி தான். அபு ஹனீஃபா தோரணக்கல். சாரி சார், ஏன்னா காலிலேருந்து சுற்றணும், எல்லாமே செம்ம டயர்டில் இருக்கும் காலிலேருந்து. பிரதர் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஆரிஜினு. நெக்டார் பார்த்தீங்கன்னா எள்ளு, கம்பு, மக்காசோளம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேன் கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் வின்டர் சீசன் இந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய தேன் வந்து கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகும். அதை எப்படி டீக்ரிஸ்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேன் ஒரிஜினல் தேன் எப்படி கிறிஸ்டலைஸ் ஆகும், இதை கொஞ்சம் எடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்காக
ஒரிஜினல் தேன் கிறிஸ்டலைஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பரோடையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் விஸ்வா பி செங்கல்பட்டுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் 2 கிலோ விர்ச்சுவல் ஹனி ஹண்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே ஆரிஜின் தேன் தான். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள தேன். பொதுவாக மில்லட்ஸ் வகைகள் இருக்குல்ல, அதோட பயிர்கள்லேருந்து வரக்கூடிய தேன் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள தேன். பாட்டில் உடஞ்சிருக்குண்ணே. தம்பி வேறு ஒரு பாட்டில் எடு. பிரதர் உங்கள் பாட்டில் 2 கிலோவில் ஒரு பாட்டில் உடஞ்சிருக்கு, அதனால் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா, தூக்கி போட்டுரும். சரி எடுத்துடும், நான் எடுத்துக்கிறேன். மழையில் நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக, அதனால் டைட் ஆகிடுச்சு. கொண்டு வந்த பாட்டில் பிரதர் இது வந்து ஏதோ வேறு யாருக்கோ ஊற்றுனதை உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. மழையில் நனைஞ்சிருச்சு, அதனால் வந்து பேர் போட்ட பாட்டிலில் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் வந்து நான் ரேண்டமாக பாட்டில் எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒட்டி வச்ச பேரெல்லாம் கிழிச்சிட்டு புதுசாக நான் கையில் எழுதி ஒட்டி அதுக்கப்புறமா ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் உங்கள் கைக்கு வரும்போது வேறு யாராவதோ ஊற்றின பாட்டில் எனக்கு லேபிளை மாற்றி அமிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த பாட்டில் தான் உங்கள் பாட்டில் உடஞ்சிருச்சு, அதனால் வேறு ஒருத்தர் பாட்டிலோட உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி எடுக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு 2 கிலோ. ஸோ ஃபஸ்ட்டு 1 kg ஃபில் பண்ணுறேன். தேன் இறங்கலாம் தெரியுதானே? ஸோ பிரதர் விஸ்வா பி செங்கல்பட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வேணாம் விடுங்க. ஸோ பிரதர் விஸ்வா பி செங்கல்பட்டு உங்களுக்கு 2 கிலோ ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிஸ்டர் ஷீபா பிரேம் நீங்கள் வந்து 2 கிலோ கேட்டிருந்தீங்க. 1 கிலோ வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் 1 kg. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ஆரிஜின் தான். ஸோ சிஸ்டர் 2 கிலோ ஒரே ஆரிஜினில் ஃபில் பண்ணியிருக்கேன். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள தேன். பொதுவாக மில்லட்ஸ்னுடைய பயிர்கள்லேருந்து வரக்கூடிய நெக்டர்ஸ்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 2 கிலோவுமே அந்த தேன் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரதர் பரத் எம் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பரோஹனி இல்லைனா கொம்பு தேன் எடுத்துறோன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து பரோஹனி. ஸோ எடுத்த ஷார்ட்ஸ் பிழிஞ்ச ஷார்ட்ஸ் எல்லாமே காட்டிட்டேன். இதே ஆரிஜினில் எடுத்த கொம்பு தேன் பொந்து தேன் ரெண்டுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் போன சீசனில் எடுத்தது. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 பேருக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ பிரதர் பரத் எம் பரோஹனி 1 kg சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை இந்த தேன் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் தேன் கிறிஸ்டலைஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை எப்படி டீக்ரிஸ்டலைஸ் பண்ணணுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். 8 பேரா 7 பேரும் தெரியல, 8 பேருக்கு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். டே 2ல் ஒரு 10 பேருக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். தேன் சீசன் இல்லைங்க, தேன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கொம்பு தேன் பொந்து தேன் நவம்பர் எண்டுக்குள்ளே எடுத்துறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தேன் எப்படி இன்னும் ஒரு மாதம் ஆயிரம் போல். ஸோ நாளையிலேருந்து சிறுதேன் வெட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிறுதேன் நிறைய கிடைக்குது, ஏன்னா சீசன் இப்போது. ஸோ நான் உங்களை வந்து பொண்டு தேன் கொம்பு தேனை விட சிறுதேனுக்கு மாறிடுங்க அப்படிலாம் சொல்லலை. தேவைப்படுறவங்க அதையும் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரே ஆரிஜின் தான். ஸோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம லேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான நெக்டார்லேருந்து வரக்கூடிய தேன் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எள்ளு, கம்பு, மக்காச்சோளம், கத்திரிக்காய் இந்த மாதிரியான மிக்சடான நெக்டாரில் வர்றது. ஸோ மில்லட்ஸ்லேருந்து வரக்கூடிய நெக்டார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இதே ஆரிஜினில் போன சீசனில் எடுத்த தேன் நம்ம வெப்சைட்லேயுமே இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல தரமான தேனை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றோம். ஏன்னா சீசன் இல்லாத டைமில் தேனி இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, மழை வேறு. ஸோ நம்ம போய் அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோன்னா அது இயற்கைக்கு எதிராகிரும். ஸோ அதனால் அதை நாங்கள் விரும்புகிறதும் இல்லை. ஸோ பொண்டு தேன் கொம்பு தேன் இந்த ஹண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 18 பேருக்கு தான் எடுக்க முடிஞ்சது. இதோட நான் முடிச்சிக்கிறேன். எப்படி இன்னும் ஒரு 20-25 நாள், ஒரு மாதம் ஆயிரும் பொண்டு தேன் கொம்பு தேன் கிடைக்கிறதுக்கு. மழைலாம் போய் அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ நாளையிலேருந்து சிறுதேன் வேட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.